இந்த சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடினா எப்படி இருக்குமே அது மாதிரி இருந்துச்சு. ஸ்போர்ட்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபைனல் தான் நடக்கும். ஸோ அதனால் இந்த வருஷமும் வாய்ப்பு இருக்குது. உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் வந்து ஆர்சிபி 2வது முறை வந்து கப் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா மேட்ச் எப்படி இருந்துச்சு? பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் ஃபைனலில் வந்து 200 கிராஸ் பண்ணும்போது சேசிங் எப்படி இருக்கும், பதட்டமாக இருக்கும். நமக்கு இது நம்ம என்னதான் ஸ்கோர் வந்து ஒரு 180 மேலே போயிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரில் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேற்று அது எதுவுமே கிடையாது. லாஸ்ட் ஒரு 2 ஓவரில் தான் வந்து ப்ரெஷராக இருந்துச்சு. ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆனதுனால இருந்துச்சு. ஆனால் அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஓவருக்கு ஒரு 10 ரன் அப்படியே கூட்டிகிட்டு போய் நல்லா எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 9 ரனில் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸோட விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்தனாவும் ஓலும் 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணல. ஒரு ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை 6 அந்த மாதிரி அடிச்சுட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஒரு 4 ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா அவங்களோட விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் இப்போ மந்தனாவுக்கு கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. அதனால் மந்தனாவும் ஸ்ட்ரைக் எடுக்க ஆரம்பித்ததுனால அவங்க விக்கெட் ஆகிருச்சு. அதனால தான் ஆயிடுச்சு. ஆர்சிபியோட மென்ஸ் டீமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஆல்ரெடி இப்போது சாம்பியன்ஸ் டீம் வேறு அதே ஃபோர்ஸில் வருவாங்க. மேனேஜ்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. தினேஷ் கார்த்தி தெரியும் அவரோட பிளானிங். நம்ம அந்த பிளானிங் வீடியோ விடும்போது தெரியும் ஒரு ஆக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்களா அப்படின்றது தெரியும். இப்போ அதே ஃபோர்ஸோடு அவங்களும் போவாங்க. ஸோ அதனால் இந்த வருஷமும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், கப் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. நல்லா தான் இருக்கும். நமக்கு எப்பவுமே ஒரு கிரிக்கெட்னு வரும்போது இந்த டீம் பெட்டராக 2 டீம் இருக்குது அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்படின்றப்ப கிளாஸ் இருக்கிறது நல்லா தான். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சு அந்த இதோடு முடிஞ்சிடணும். அது வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கிளாஸ் இருக்கக்கூடாது. நம்ம ஃபேன்ஸுக்கிட்ட தான் அது நிறைய இருக்குது. அதை மட்டும் நம்ம மாற்றிக்கினா கரெக்டாக இருக்கும். 200 மாதிரி பெரிய டோட்டலாக இருந்துச்சு. ஏன்னா உமன்ஸ் லீக் அவர் சேஸ் பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் நல்லா சேஸ் பண்ணாங்க. மந்தனாவும் நல்லா சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டு விக்கெட் எடுத்தாங்க டெல்லி. கொஞ்சம் நல்லா போட்டுருக்கலாம். நல்லா போட்டு விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்தாங்க. ஆனால் நல்லா பேட்டிங் பண்ணாங்க ஆர்சிபி. எதுவும் சொல்ல முடியாது. நான் ஒரு 100 எதிர்பார்த்தேன் அவங்கள்ட்ட. ஆனால் 87 அடித்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு மேட்ச்சு. நல்லா கேப் பார்த்து ஆடுறாங்க. எந்த பால் அடிக்கணும், எந்த பால் தரையிலான்னு யோசிச்சு ஆடுறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அதை சொல்லலாம். பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. நல்லா விளாட்றாங்க. நல்லா ஃபார்மில் இருக்காங்க. எல்லா பிளேயரும் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. நல்லா விளாட்றாங்க. எல்லா பிளேயரும் விளாடணும். ஒரு ஆள் மட்டும் தனியாக வேணால் விராட் கோலி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆள் மட்டுமே எப்பயாச்சும் விளாடுவார். ஒரு சீசன் ஏதாச்சும் விளாடுவாங்க. ஆனால் போன சீசன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிக்கடி இன்னொருத்தர் அடிப்பார். ஒருத்தர் பவுலிங் பண்ணணும், நல்லா பவுலிங் போடுவார். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா விளாடுவாங்க. இந்த வருஷம் கப் எடுப்பேன் நம்புகிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் சொல்லுவேன் நான். ஆர்சிபி பிடிக்கணும் இல்லை, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சிஎஸ்கே ஓகே தான். போனதுக்கு இந்த ஓகே தான். நல்லா எடுத்துருக்காங்க. யங் பிளேயர்ஸாக எடுத்துருக்காங்க. அந்த ஓல்டு பிளேயர்ஸ் விட்டுட்டு எங்கே எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறது. கப் அடிக்குமான்னு தெரில. பெங்களூர் தான் ஜெயிக்கும்னு ஆட்டம் ஆரம்பிக்கும் போதே நினச்சேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்லேயே அவங்க தோற்றதே ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவங்க வந்து அதாவது ஜென்ஸு தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்படின்ற முன்னெல்லாம் லேடிஸ் மேட்ச் பார்க்கும்போது என்னடா போலிங் போடுறாங்க, என்ன விளையாடுறாங்க, பழ காய்ச்சி விட்றாங்க, இதெல்லாம் காமெடியாக இருக்குது. இந்த சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடினா எப்படி இருக்குமே அது மாதிரி இருந்தது. இப்போ வந்து இட்ஸ் பிகேம் வெரி ஹைலி ஸ்டாண்டர்ட் ஆகி போச்சு அவங்களுடைய கிரிக்கெட்டு. என் பையன்லாம் விளையாடலாம், ஏன் விளையாட முடியாது, நம்மளும் ஆண்களுக்கு சரியாக விளையாடலாம் அப்படின்ற அளவுக்கு சில ஜென்ஸு விளையாடுற ஷாட்டெல்லாம் கூட அதை கூட மிஞ்சினா மாதிரி சில ஸ்ட்ரோக்கெல்லாம் நான் பார்த்தேன். அந்த குண்டு உடம்பை வச்சுட்டு அந்த லேடி என்னமா ஓடுது, என்னமா அழிக்குது. நல்லா அதுவும் இல்லாமல் 20 ஓவர் கீப்பிங் பண்ணுறது. அந்த குண்டு உடம்பை வச்சுட்டு விளையாடிட்டு 20 ஓவர் கீப்பிங் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப பிரமாதம். ஏதாவது 203 ஏதோ அடிக்கணும்னு நினைக்கிறேன் நேற்று. ஆனால் அதை டிபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோரும் ஆரம்பத்துலேருந்தே நினச்சிருந்தோம். வேறு ஏதாவது டீமாக இருந்தானா குஜராத்தோ வேறு ஏதாவது டீமாக இருந்தால் கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்மிருதியா டிபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நாங்கள்லாம் ஆரம்பத்துலேயே தெரியும். பெங்களூர் வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அடிச்சிருவாங்க அப்படின்னு தோணிடுச்சு. அதாவது ஜென்ஸு கிரிக்கெட் இப்போ வந்து பார்த்தோன்னா 250, 260, 270 அடிக்காங்க. அவங்க ஸ்டாண்டர்டு வந்து 125, 130 அப்படி தான் இருந்தது. இட்ஸ் பிகேம் ஹைலி. இவங்க ஸ்டாண்டர்டும் 190, 200, 205ன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது.
இல்லை அது லக்குலாம் இல்லை. ஆர்சிபி மென்ஸுமே வந்து அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு 18 வருஷம் நிறையா கிண்டல் கேலி எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வின் பண்ணாங்க. மேபி லக் நீங்கள் சொல்கிற மாதிரி லக் ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் நல்ல விஷயந்தான். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் கப் அடிக்கணும். இல்லை ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு டீம் ஃபேவராக இருக்கிறது தான். இன்னும் எவ்வளோ டீம் வந்தாலும் அதுக்கு ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். இன்னும் புதுசாக ஆட் ஆகுறாங்க அப்படின்னாலும் நம்ம என்கரேஜ் பண்ணணும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக எந்த ஒரு இது எடுத்திங்கனாலும் கிளாஸ் இல்லாமல் இருந்தால் அது மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நான் ஒரு டீம் சப்போர்ட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இன்னொரு டீம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றப்போ பேசும்போது தான் அது ஒரு கிளாஸு நல்ல பீக்காக எல்லாருக்கும் ரீச் ஆகும், பார்க்குறதுக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும் வந்துச்சுன்னா. நிஜமாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது சேஸ் பண்ண முடியாது அப்படின்றப்போ, அது ஃபைனல்னு வரும்போது சேஸ் பண்ண முடியாதுன்றது ஒரு டார்கெட் இருக்கும்போது அதை நல்லா ப்ளே பண்ணி பீட் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. ரியலி வெல்ட். சம்மதம் இருக்குது. ஆக்சுவலி பார்த்துறதுக்கே ஒரு செம்ம ஃபீலிங். அது உண்மைனா மென்னான்னு கிடையாது. ஒரு ஸ்போர்ட்டானா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபைனல் தான் நடக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 204, அது வந்து நார்மல் ஸ்கோரே கிடையாது. இட்ஸ் எ குட் ஸ்கோர் இன் த ஃபைனல். பட் த வே ஆர்சிபி ஹவ் சேஸ் இட் இஸ் செம்ம வேறு லெவல். கேப்டன் இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியும், அவள் தான். கேப்டன் அண்டர் ப்ரெஷர், அந்த ப்ரெஷரே இல்லை. பார்க்குறதான ஆளுக்கு தான் ப்ரெஷர், பட் விளையாடுறது ஆளுக்கு ப்ரெஷரே கிடையாது. பார்க்கும்போது அப்பா நெக்ஸ்ட் பால் என்ன ஆகும்னு நமக்கு தான் ப்ரெஷர். பட் அவர் என்ன கிளாஸாக விளாட்றாங்க. ஃபஸ்ட் ஓவர்லனே கொஞ்சம் ஓப்பனிங் நல்லா தான் வந்துச்சு. பட் அடுத்த செகண்ட் ஓவரில் விக்கெட் போனாது. பட் அந்த விக்கெட் போன ப்ரெஷரே கிடையாது. அந்த கேப்டன் இன்னிங்ஸ் அண்ணா ஸ்மிருதி மந்தானா, விராட் கோலி நெக்ஸ்ட் லெவல் தான் அவர். அது கொஞ்சம் ஆனால் ஒரு ஃபைனல் தானா. டெல்லி வந்து ஒரு நல்ல டீம் தான், அதுக்கு தான் ஃபைனலுக்கு வந்தாச்சு. அவரும் செம்ம ஒன் சைடடாக முடியக்கூடாதுன்னு அவரும் ரொம்ப ட்ரை பண்ணான். ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபீல்டிங்கில் எல்லாம் ஜெமியா ரோட்ரிக்ஸு அவரெல்லாம் பாப்போம், கேப்ஸ் நல்ல பவுலிங், அவரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு காரம் தான், சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் எல்லாம். பட் அந்த வந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு லாஸ்ட் வரைக்கும் விடவே இல்லை மேட்ச்னு. அது வந்து நல்லதாக இருக்குது. அவர் ஓகே மேட்ச் போச்சான்னா அந்த ஃபேஸ்லோனே தெரியல. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே விளையாடுதுன்ற லாஸ்ட் வரைக்கும். சேம் அதே ட்ரெண்ட் நடித்தா நல்லா தான் இருப்போம். திருப்பி ஆர்சிபி கப்பு வந்தால் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி. ஆர்சிபி உமன்ஸு இப்போ ஆர்சிபி மென்னு இதுக்காக ஒரு 18 இயர்ஸ் டிராஃப்ட்டு அது கிளியர் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர். இப்போ அது கண்டினியூ ஆகுதான்னு நம்ம ஃப்ரான்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஆசையாக தான் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்குது. அது ஒரு ஃபார்மு, அது ஒரு விராட் கோலி இருந்த ஃபார்மில் இப்போ பார்த்தா ஒன்டேல எப்படி விளாண்டுருங்க. அவருக்கு லைட்டாகவே எடுக்க முடியாது. அவர் கேப்டன் இல்லை, பட் அவர் தான் மெயின் டீமில். பட் பவுலிங் பார்த்தா பூவி எல்லோரும் வந்தார். அவர் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஆர்சிபியான எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூடிங் வித் நியூ டேலண்ட். அவள் தான் ஒரு கப்பு ஜெயிக்கிறதுக்கு இதுதான் வேணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் நியூ டேலண்ட்டு. எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்குது ஆர்சிபியில். பட் இப்போ கண்டிப்பாக ஜெயிக்கிறோம், கண்டிப்பாக ஆர்சிபி தான். கன்ஃபார்மாக போன வருஷம் அடித்த மாதிரி இந்த வருஷமும் ஸ்ட்ராங் டீம் தான் வச்சுருக்காங்க. இந்த வருஷமும் கன்ஃபார்மாக அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக மற்ற டீம் எல்லா டீமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் ஆர்சிபியில் நல்ல பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க, நல்லா ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல டீமாக இருக்குது. நான் விராட் கோலியோட ஃபேன், அதனால் என்ன நடந்தாலும் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். சார், கிரிக்கெட் வந்து டில் லாஸ்ட் பால் இஸ் bowling யூ cannot decide anythingன்னு சொல்லிட்டு ஒரு வர்பு இருக்குது. நீங்களே ஒரு சேப்பாக்கில் எடுத்துக்கோங்க. நானே சேப்பாக்கில் ஒரு யார் பெங்களூர் வர்சஸ் சென்னை கிங்ஸ் போய் மேட்ச்சு பார்த்துருந்தேன். 2 ஓவரில் 42 43 அடிக்கணும். எங்கடா அடிக்க போகிறாங்க சென்னை கிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படி போகிறேன். அந்த பக்கம் மார்கலா ஒரு 6 அடித்தாங்க. 6 அடித்தோடனே சரி பார்க்கலான்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எதுக்கு தான் விராட் கோலி வந்து போலிங் போட வந்தானே தெரில. 42 ரன் 42 ரன் இருக்குச்சு. சரி 42 ரன் தானேன்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போட வந்து 28 ரன்னு கொடுத்துட்டான். எதிரெண்டில் விளையாடுறவனும் இவன் பிராவோ அது வந்து 16 ரன்னு அடித்து 42 ரன்னு ஜெயிச்சிட்டாங்க. கிரிக்கெட்டில் எதுவுமே சொல்ல முடியறதில்ல. அதனால் லக்கும் இருக்குது, இதுவும் இருக்குது. பாருங்களேன், அந்த நேரம் வந்து விராட் கோலியோட போகாத வேலை அவன் ஏன் பாலை பிடிக்கணும்? அது லக்கு தானே. வேறு எவனா பாலை பிடிச்சிருந்தானா சென்னை கிங்ஸு தோற்றுருக்கோம். விராட் கோலி பாலை ஏன் பிடிக்கணும்? அதுதான் லக்கு. அவங்க உள்ள இவங்களுக்கு ஃபேவர் ஆகிருக்கு லக்கு. சென்னை கிங்ஸு ஏலம் ஒழுங்காக எடுத்தால் தான். சும்மா வந்து ஒரு 50 லட்சத்துக்கு ஒருத்தன் 30 லட்சத்துக்கு ஒருத்தன் யாருக்காக துட்டு சேர்த்து வைக்கிறாங்க? 30 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 1.25 கோடி இப்படியே எடுத்து ஒரு 7-8 பேரை சேர்த்து வச்சுக்கிறாங்க. அதில் எவனா ஒருத்தவளை என்னால் பொறிக்கப்படும். நீ ஆரம்பத்துலேயே வந்து முன்ன இருந்த டீமு என்ன டீமு?
சென்னை கிங்ஸ் டீம் என்ன மாதிரி டீமு, அவங்க விளையாடினாலும் அவங்க ஜெயிப்பாங்க, அப்பா அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்த டீமை நீ ஏலம் சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. அதனால் சூப்பர் கிங்ஸு அப்படின்ற மாதிரி அது மாதிரி வைக்கலாம், ஒன்றும் குயின்ஸுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு தான் விளையாடுறாங்க. இதோட கடைசி பால் போடுற மட்டும் நான் மேட்ச்சு பார்த்தேன், எல்லா மேட்சும் பார்த்தேன். ரொம்ப நல்ல குஜராத் ஜெயிக்கணும்னு பார்த்தேன், கட்சியில் குஜராத் அதுக்கு முன் மேட்ச்சு ஜெயிக்காத மேட்ச்சு ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு குஜராத் தோத்துடுச்சு. ஒன்றுமே டிசைட் பண்ண முடியல. ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது லேடிஸ் கிரிக்கெட்டு. நான் வந்து லைக் பண்ணி லவ் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே.